guys, welcome back to the tamilcircle channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நீங்க வந்து லேப்டாப்ல RAM வந்து ஸ்லாட்ல சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம மொபைல்ல சேஞ்ச் பண்ண போறோம் RAM வந்து. இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து நீங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் மூலமா நீங்க வந்து RAM சேஞ்ச் பண்றது இந்த மாதிரிலாம் வீடியோஸ் நிறைய வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு புது மெத்தட் வந்து ட்ரை பண்ண போறோம். இந்த மெத்தட் வந்து நான் வீடியோல சொல்றேன். வீடியோ வந்து கண்டிப்பா இன்ட்ரஸ்டா போகும். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ரொம்ப சிம்பிள் தான். இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தமிழ்ல யாரா போட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இந்த சேஞ்ச் பண்ணுறது வந்து RAM வந்து சேஞ்ச் பண்ணுறது. அப்படி என்னடா RAM சேஞ்ச் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நான் இது ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். அது என்ன இன்ஃபர்மேஷன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே இனிமேல் வந்துட்டு இருக்குது. அப்படி என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டிங்கன்னா, ரீஸ்டோரேஷன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து இந்தியில் இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. ரீஸ்டோரேஷன் வந்து அப்படியே இந்த துரியற மாதிரி இருக்கும் மொபைல்ஸு, அப்புறம் அந்த லேப்டாப்பு 35 இயர்ஸ் இல்லை 50 இயர்ஸ்லாம் அந்த மாதிரி மொபைல்ஸ் லேப்டாப்லாம் நீங்கள் வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணுற மாதிரிலாம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து தமிழ் யாரும் போட்டுருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் தமிழில் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், பண்ணலான்ட்டு வீடியோ நாங்கள் ஒரே ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ அந்த வீடியோஸ் பிடிச்சா நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்க, நான் வந்து மொபைல் எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாடல், சேம் மாடல், ரெட்மி 5 தான். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க மொபைல் என்னன்னா ஒயிட் கலரில் இருந்து, அதுவும் ரெட்மி 5 தான். அதில் என்ன வேரியன்ட்னா, இது வந்து 3GB RAM 32GB வந்து இன்டர்னல் மெமரி. இங்கே ஆனில் இருக்க இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க மொபைல் என்னன்னா, இது வந்து 2GB RAM 16GB வந்து இன்டர்னல் மெமரி. ஸோ இதனால தான் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த மொபைல் வந்து டிஸ்பிளே போனது. இதனால் என்ன பண்ண போறேன்னா, இந்த மதர் போர்டு எடுத்து நான் இந்த மொபைலுக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இதனால் என்னென்னா ரேம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்படி ஒர்க் அந்த ரேம் அந்த போர்டோட சைஸ் வந்து செட் ஆகாதா அதெல்லாம் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நான் எப்படி இதெல்லாம் எப்படி பண்ணுறேன்ட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மொபைலுடைய நான் ஸ்பெசிஃபிகேஷன் காமிச்சிடுறேன். இப்போ ஒர்க்கிங்கில் இருக்க மொபைலுடைய இப்போ நான் வந்து அபவுட் ஃபோனில் போயிடுறேன். அபவுட் ஃபோனில் போய்ட்டு இப்போ நான் வந்து ஆல் ஸ்பேஸ் எல்லாமே காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன ஸ்டோரேஜ்லாம் அவைலபிளாக இருக்குது நான் அதை எல்லாமே காமிக்கிறேன். ரேம் பார்த்துங்க 2GB RAM. ஸோ நல்லா பார்த்துங்க, ரேம் வந்து 2GB. நெக்ஸ்ட் வந்து பார்த்துங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 16GB. ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு, நல்லா பார்த்துங்க 16GB. இப்போ இந்த மொபைல் மாடல் என்னென்னா, அதுவும் அதே தான், சேம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து எப்படி அதை வந்து காமிப்பேன்னு கேட்டிங்கன்னா, போர்டுக்கு பின்னாடி இருக்கும். நான் அதை வந்து காமிக்கிறேன். நான் இப்போ இந்த மொபைல் காமிச்சிட்டேன். இப்போ இந்த மொபைல் காமிக்கிறேன். இப்போ இந்த மொபைல் எப்படி காமிப்பேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 3G தெரியுதுங்களா, அந்த போர்டுக்கு பின்னாடி கேமரா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வந்து 3G தெரியுங்களா பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஒர்க்கிங் இருக்கிற மொபைல் வந்து நான் பேனல் எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, எங்களுடைய சிம்மை வந்து கழட்டி வச்சுருங்க. அது கழட்டினா மட்டுமே தான் உங்களால் வந்து பேக் பண்ணி எல்லாமே கழட்ட முடியும். அது கழட்டாமல் நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சிரும் பேக் பண்ணலேருந்து. இப்போ ஃபஸ்ட் வாட்டி கழட்டும் போது மட்டும் ரொம்ப டைட்டாக இருக்கும். நான் இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டைம் ஆகும், அதனால தான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பேக் பண்ணி எல்லாமே கழட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, உங்களுடைய பேட்டரி கனெக்டர், டிஸ்பிளே கனெக்டர், அந்த சிசி போர்டு கனெக்டர், சிசி போர்டு தான் சொல்லுவாங்க. இது எல்லாமே கனெக்டர் எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணுறேங்க. ஸோ ஓகே, நான் பண்ணுற மாதிரிங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது வந்து பின் எதனா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சுனாலும் அப்புறம் ஒர்க் ஆகாது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய மதர் போர்டை கலட்டுங்க. எப்படி கலட்டுறீங்கன்னா, கொஞ்சம் சின்னதாக ஏன்னா கேப் கிடைக்குதான்னு பாருங்கள். அதில் விட்டு கொஞ்சம் கலட்டி விட்டுருங்க. கலட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய சிக்னல், இதான் வந்து சிக்னல் ஒயர் சொல்லுவாங்க, அந்த சிக்னலை வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக ரிமூவ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் தப்பாக என்ன பண்ணிங்கன்னா அப்புறம் சிக்னல் வராது. ஸோ கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறங்க. இப்போ நான் ரெண்டு போர்டையும் காமிக்கிறேன். என்ன நான் கட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன், ஏன்னா ரொம்ப டைம் ஆகும், அதனால் கட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்துங்க, இது வந்து 2G. நெக்ஸ்ட்டு பார்த்துங்க, இது வந்து 3G. நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், நல்லா பார்த்துங்க. அதுக்கு தான் காமிக்கிறேன் நான். ஸோ நல்லா தெரியுதுங்களா, 3Gன்றது தெரியுதுங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே மாற்ற போகிறேன், சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ 2G வந்து இங்கே வந்துச்சு, 3G வந்து அங்கே போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா, அது எல்லாமே இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் 4 பக்கமும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுருங்க. இப்போ எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணிங்களோ சேம் அதேமாதிரி எல்லாமே கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிள் தான். டிஸ்கனெக்ட் பண்ணும்போது தெரியும்போது கனெக்ட் பண்ணிடலாம். எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பொறுமையாக பார்த்து எல்லாமே ஏன்னா அந்த பின் வந்து டேமேஜ் ஆகும் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப லாங்காக போகுது. இது வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 மினிட்ஸ் போகுது. நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க, கண்டிப்பாக இதுக்கு ஸ்கிப் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு மொபைல் ஆன் பண்ணுறதை காமிக்கிறேன். ஓகே, இப்போ என்னுடைய மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு. நான் ஏன் கட் பண்ணேன்னா, ரொம்ப டைம் ஆகும். ஸோ ரொம்ப டைம் ஆச்சு, அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல. இது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்க, அதனால தான். இப்போ நான் இதுவும் ஆன் ஆகிட்டோம், இதே நான் கட் பண்ணிட்டேன். ஸோ மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ மொபைல் ஆன் ஆகும்போது என்னென்னா, நீங்கள் அந்த போர்டில் என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ, என்ன வால்பேப்பர் வச்சிங்களோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் பேட்டர்னாக கேட்குது. நீங்கள் ஞாபகம் இருந்தால் மட்டுமே தான் ஓப்பன் பண்ண முடியும். அப்படின்னா ஃபேக்ட்ரி டேட்டா ரிசெட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ வந்து என்னுடைய அன்லாக் பண்ணிடுறேன். மொபைல் வந்து அன்லாக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்துங்க, நான் அந்த மொபைல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ செட்டிங்ஸ் போயிட்டு இப்போ நான் அபவுட் ஃபோன் காமிக்கிறேன். ஓகே, அபவுட் ஃபோன் போயிட்டேன். இப்போ என்னுடைய ரேம் எல்லாமே காமிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் இல்லை. ஸோ ரேம் பார்த்துங்க 3GB RAM, அதே மாடல் அதே மொபைல் தான். நான் அதில் எந்த சேஞ்ச் பண்ணல. இன்டர்னல் மெமரியும் பார்த்துங்க 32GB. ஸோ பார்த்துட்டிங்களா, மொபைல் பார்த்துங்க சேம் அதே மொபைல் தான். இதில் வந்து நான் எந்த ஃபேக்கும் பண்ணல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலாம் அப்படி வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா.
ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. ஏன் டிஸ்லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் சால்வ் பண்ண முடியும். நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹோம் பேஜ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்பதான் நான் போற வீடியோ ஒன்று நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. இந்த மெத்தட் தெரியுமா இல்லை தெரியாதான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சாலும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிட்டு. இதே மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை அட்டைப்படி வீடியோ ஆடிக்கிறேன். யார் விட்டாங்க? இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சுமா தெரியாதா? இந்த மெத்தட் தெரியுமா இல்லை தெரியாதா? அவருக்கே திருப்பி வந்துச்சு. என்ன டேய், நான் ஒவ்வொரு நாள் சிஸ்டம் தானே இருப்பேன் வீடியோ.